கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எங்களுடைய தகுதி God empowers, God qualifies, God makes us to accomplish anything. ஆகவேதான் இதே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது உண்மைதான். நான் மெத்த படித்தவன் அல்ல என்பது உண்மைதான். எனக்கு ஞானம் இல்லை என்பது உண்மைதான். எனக்கு போதுமான பொருளாதார வசதி இல்லை என்பது உண்மைதான். நான் பார்ப்பதற்கு மிகுந்த பலசாலியாக கட்டுடல் நிறைந்தவனாக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், God never calls qualified, but he qualifies the called என்று சொல்லுவார்கள். அழைக்கும் பொழுது ஆண்டவர் தகுதி பார்த்து யாரையும் அழைப்பதில்லை. இவன் இதற்கு தகுதியாயிருக்கிறான், இவன் இதற்கு தகுதியாயிருக்கிறான், இவன் இருந்தால் எனக்கு லாபம் என்று தகுதியானவர்களை தேடி தேடி ஆண்டவர் அழைக்கவே இல்லை. தகுதி இல்லாதவர்களை அல்லது எதற்குமே பிரயோஜனமற்றவர்களை அழைத்து ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதே கொரிந்திய சபைக்கு முதல் நிருபத்தில் அவர் எழுதும்போது அழகாய் சொல்லுவார், இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் உலகத்தின் பைத்தியங்களையுமே தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட பைத்தியங்களாக, இல்லாதவர்களாக, பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக தேவன் மாபெரும் அதிசயங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொரிந்து திருச்சபைக்கு மிக அற்புதமாய் அவர் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதற்கு ஒன்றை யோசிக்க எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களாலே, பை நேச்சர், பை பர்த், we are not qualified, we are good for nothing, we are good for nothing. எதை செய்வதற்கும் எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் எங்களுக்குள்ளாக ஒரு தகுதி என்று ஒன்று இருக்குமானால் அது எங்கள் ஆண்டவரால் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்துகின்றார். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகின்றார். ஆண்டவர் எங்களை கொண்டு என்ன செய்ய தீர்மானிக்கிறாரோ அவற்றுக்குரிய எல்லா ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் தகுதி இல்லாதவன், எனக்கு ஒன்றுமில்லை, என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் பிரயோஜனமற்றவன், என் குடும்பத்திற்கு நான் பாரமாயிருக்கிறேன், என் சமுதாயத்திற்கு பாரமாயிருக்கிறேன், எனக்கென்று பிரயோஜனமாக எண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று என்னில் ஒன்றுமில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள், அதிசயங்களை செய்கிற கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களை தகுதிப்படுத்துகிறார். அவர் உங்களை தகுதியுள்ளவர்களாகவே பார்க்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், உங்களுக்குள்ளாக மாபெரும் அதிசயங்களை விளங்கச் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர்
கர்த்தரை பற்றும் பயத்தோடு அல்லது கர்த்தரை பற்றும் விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது உலகத்தின் பார்வையில் அற்பமாய் தோன்றுகின்ற உங்களுக்கு மாபெரும் கிருபையை கடவுள் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற உண்மைதான் ஆண்டவரே. எங்களால் ஒன்று ஆகும் என்று சொல்லுவதற்கு எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவராய், எங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஒரே ஒரு காரியம் எங்களிடத்திலிருந்து நீர் எதிர்பார்ப்பது ஆண்டவரே சுவாமி, மெய்யான அர்ப்பணிப்பு, உம்மீது விசுவாசம், உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அதை நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யவும், எங்களுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே நீ போதுமானவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றும். உம்முடைய பலத்தால் இடைகட்டும். எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.